வணக்கம் சர்மிளா. அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் அரசு போக்குவரத்து பணிமனை அருகே தனியார் உடற்பயிற்சி நிலைய திறப்பு விழாவில் லிப்ட் பழுதாகி 12 பேர் சிக்கினர். இதனை தீயணைப்பு துறையினர் சென்று அதிரடியாக மீட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு போக்குவரத்து பணிமனையில் உள்ள தனியார் உடற்பயிற்சி நிலைய திறப்பு விழாவின் போது லிப்ட் பழுதாகி அதற்குள் 12 பேர் சிக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே புதிய உடற்பயிற்சி நிலையம் இன்று திறக்கப்பட்டது. இதனை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அந்த திறந்து வைத்ததற்கு பின்னர் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அந்த நிகழ்ச்சியில் வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தரைதளத்தில் இருந்து மேல் தளத்திற்கு செல்வதற்காக லிப்டில் 12 பேர் சென்றுள்ளனர். ஆனால் லிப்ட் இயங்க தொடங்கிய சில நொடிகளிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென நடுவழியில் நின்றுவிட்டது. லிப்ட் திடீரென நின்றதோடு அதன் கதவுகளும் திறக்காததால் உள்ளே இருந்தவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதாவது உள்ளே போதிய காற்றோட்டம் இல்லாததால் மூச்சு திணறல் ஏற்பட்ட அபாயம் ஏற்பட்டது. உடனடியாக வெளியில் இருந்த ஊழியர்கள் லிப்டை இயக்க முயற்சித்தும் பலன் அளிக்கவில்லை. இது குறித்து உடனடியாக கோபிச்செட்டிப்பாளையம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அதாவது லிப்டை திறப்பதற்காக முயற்சி செய்தனர். அதாவது முதற்கட்டமாக லிப்டினுடைய கதவுகளை சற்று விலக்கியும் கதவுகளை ஒடித்தும் உள்ளே இருந்த 12 பேரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு உடனடியாக லிப்டில் இருந்தவர்களை வெளியேற்றியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுலாப் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேடம்.